நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலில் வந்து ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிந்தாமணி சிக்கன் ரெசிபி தான். அது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பட் ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணி தானே ஆகணும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பேர் மேலே ரேகா ஸ்பைசி கிச்சன்னு கொடுத்துருக்கேன். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நிறைய வீடியோ ரெசிபி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நைட்டு இது சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே பிரியாணி இல்லைன்னா எப்படி? சாட்டர்டே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பிரியாணி ஞாபகம் வந்துடுச்சு. சரி, என்னால் நைட்டு டின்னர் சாப்பிடவே முடியல. என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி காலையில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாரா. நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் பட் மோர் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப ஸ்பைசியும் இல்லாத, ரொம்ப சப்புன்னு இல்லாத, மீடியம் இதில் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பிரியாணின்றது ஃப்ளேவராகவும் இருக்கணும், பட் மசாலா ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லாம் தாளித்து விட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி இது 2மே எடுத்து நல்லா வதக்கிட்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரியாணி செய்யும் போது ரொம்ப தடங்கள். நான் ஆசைப்பட்டது தப்பா இல்லை நான் கேட்டது தப்பான்னு தெரியல. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டருக்காரன் வரான், பையனை போய் கூட்டிகிட்டு வரணும், நடுவில் எத்தனை தடங்கள் வந்தாலும் சரிடா, இன்றைக்கி பிரியாணி தான். அப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு. இன்றைக்கி இல்லாத பிரியாணி இன்றைக்கி சூப்பராக இருந்தது. அப்புறம் இத்தனை போராட்டத்துக்கு பின் லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?